எனது 2 வருஷத்துக்கு பறக்கவே முடியாதா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். என்னப்பா 2 வருஷத்துக்கு விமானத்திலேயே ஏற முடியாதுன்றாங்க. அப்படி நீங்கள் என்ன தவறு செஞ்சால் இந்த மாதிரியான சட்டம், அதுவும் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தற்போது விமான நிலையத்தில் புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த சட்டத்தின் அடிப்படையில் விமான நிலையத்துக்குள்ள வீடியோகிராஃபி, ஃபோட்டோகிராஃபி சம்பூர்ணமாக தடை செஞ்சுருக்கிறாங்க. இந்த தடையை மீறக்கூடியவங்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 24 மாதங்கள், அதாவது 2 வருடங்களுக்கு விமானத்தில் ஏறவே முடியாது. விமான நிலையங்களுக்குள் உள்ள செயல்பாட்டு பகுதிகளில் படப்பிடிப்புக்கு இந்தியா தடை விதித்துள்ளது. தடை பட்டியலில் பாதுகாப்பு சோதனை சாவடிகள், பயணிகள் ஏறும் வாயில்கள், விமான நிறுத்துமிடம், பேருந்துகள் மற்றும் விமான நிறுத்துமிடங்கள் ஆகியவை அடங்கும். இரகசியமான பாதுகாப்பு விவரங்களை வெளிப்படுத்தக்கூடிய உள்ளடக்கம் பரவுவதை தடுப்பதே இந்த நடவடிக்கையின் நோக்கம். பயணிகளின் பெயரை 24 மாதங்கள் வரை விமான பயண தடை பட்டியலில் சேர்ப்பது உட்பட கடுமையான தண்டனைகளும் விதிக்கப்படும். இது பார்த்தீங்கன்னா குவைத்தில், மற்ற அரபு நாடுகளில், இலங்கையில் இன்னும் இந்த மாதிரி சட்டம் கொண்டு வரல. ஆனால் எதிர்வரும் காலங்களில் அரபு நாடுகள்லையும் இந்த சட்டம் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நிறைய பேர் கனெக்டிங் ஃப்ளைட்டில் இந்தியாவுக்கு போவீங்க, இலங்கையர்கள். அதே மாதிரி இந்தியர்கள் நிறைய பேர் இந்தியாவுக்குள்ளே போகும்போது விமான நிலையத்தில் வச்சு வீடியோ, ஃபோட்டோவில் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. தயவு செய்து கவனம், இந்த விடயத்தை மறக்காமல் கருத்தில் கொள்ளுங்கள். அதே மாதிரி தான் குவைத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு நபர் கூட கைது பண்ணப்பட்டிருந்தார். அந்த ஃபோட்டோஸ் எடிட்டிங்கில் ஆட் பண்ணுறேன். அந்த வண்டி ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கும்போது மேலே மிசைல் பறந்துக்கிட்டு இருக்குது. அந்த வண்டியில் ஓடிக்கிட்டு இருக்கும்போதே நிறுத்தி வீடியோ எடுத்தாங்க. இவங்க வண்டியை நிறுத்தினதுமே பார்த்தீங்கன்னா அந்த சந்தர்ப்பத்தில் வேறொரு வாகனம் பின்னால் வந்தது. சடனாக இவங்க பிரேக் போட்டதால் அப்படியே டேர்ன் அடித்து போய் நின்றுச்சு. அந்த மாதிரி ஒரு சம்பவத்தில் அந்த நபரை கைது பண்ணியிருக்கிறாங்க. சரியா? அதே போல தான் ஒரு சிலர் இந்த சம்பவங்களை வீடியோ எடுக்கிறது. நான் கொஞ்சம் திரும்பி பார்க்குறது என்ன, பாபா உள்ளே போனார், நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்தாருன்னா அந்த மனுஷன் அப்படியே நின்றுவார். நான் வீடியோ முடிச்சுட்டு ஃபோனை கையில் எடுக்க மாதிரிங்க, அப்படிப்பட்ட நல்ல மனுஷன். அதனால தான் கொஞ்சம் திரும்பி பார்க்குறது, அவர் வெளியே வாரதை கண்ட உடனே நிப்பாட்டுறதுக்கு. ஏன்னா அவங்க தொழில் தான் முக்கியம், முதலாவது. 2வது தான் இந்த வேலையெல்லாம். அடுத்தது என்ன பிரச்சனைன்னா வீடியோ எடுக்கிறது, இந்த மிசைல் போகிறது அல்லது இந்த சம்பவங்களை வீடியோ எடுக்கிறது. இப்போ அன்பார்ந்த உறவுகளே நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் சில நேரங்களில் சம்பவங்களை வீடியோவோ அல்லது காட்சிகளோ காட்டுறது சோஷியல் மீடியாக்களில் வரக்கூடிய, அதுவும் உத்தியோகபூர்வ சேனல்களில் வரக்கூடிய தகவல்களை தான் போடுறது. நான் ஜெயிலுக்கு போனால் அவங்களையும் சேர்த்து தான் இழுத்துட்டு போகணும். ஏன்னா அவங்க போட்டதை தான் நான் போட்டிருக்கேன். அதனால் ஆனால் நீங்கள் உங்களுடைய சோஷியல் மீடியாக்களில் இந்தா பாருங்கள் நெருப்பு பிடிச்சது, இந்தா பாருங்கள் வெடிச்சது, இந்தா பாருங்கள் பத்துது, இந்தா பாருங்கள் பறக்குது அப்படின்னு நம்ம வீடியோ எடுத்து போட்டோம்னா சொந்த சோஷியல் மீடியாவில், அது ஒரு வேளைக்கு தப்பாக வைரலாகி போய் அதில் ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சுன்னு வைங்க, சோழி முடிஞ்சது. அதனால் தயவு செய்து ரொம்ப கவனம். இந்த விடயத்தை முடிந்த வரைக்கும் தெரிந்த அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி கோச்சிரை வழக்கறிஞர் ஒருவர், மூத்த வழக்கறிஞர் ஒருவரும் இது சம்பந்தமான அவேர்னஸ் ஒரு பதிவண்டையும் ஒரு சோஷியல் மீடியாவில் பதிவிட்டிருந்தார். தயவு செய்து அன்பார்ந்த உறவுகளே கவனம். விமான நிலையங்கள், அதாவது இந்திய விமான நிலையம் எங்கேயுமே தயவு செய்து வீடியோ, ஃபோட்டோ எடுக்கிறத முடிந்த வரைக்கும் தவிர்த்துக்கோங்க. எல்லாம் வல்ல இறைவன் அனைவரையும் பாதுகாக்கட்டும். السلام عليكم. أيضا في موضوع آخر حاب أنوه عليه بصفتي محامي. يا سادة، يا إخوان، يا كرام، وزارة الداخلية مشكورة أيضا في كذا مناسبة وكذا بيان، وفي التلفزيون الرسمي وفي وسائل التواصل الاجتماعي نوهوا بشكل واضح وصريح بأن تصوير الصواريخ والمسيرات وأيضا تصوير بعض المناطق التي سقط فيها مسيرة أو صاروخ ممنوع منعا باتا، سواء حقيقة بقصد، بجهل، بعمد، بأيا كان، ممنوع وكفى. لأنه تصويرك سيعرضك للمساءلة القانونية والملاحقة القانونية. ولذلك سواء كانت هذه الصورة صحيحة أو غير صحيحة كذلك،
بتقول شلون والله استاذ سعود صحيحه ولا غير صحيحه؟ لانه اذا صحيحه انت ما خذيت تصريح من الجهات الرسميه، واذا غير صحيح انت قاعد تنشر اخبار كاذبه. ففي الحاله الاولى والحاله الثانيه انت قاعد تعرض نفسك وتعرض ايضا الاخرين الذين قاعد يتداولون معك الصور او الفيديو لجريمه من جرائم امن الدوله. واحده من جرائم امن الدوله اشاره ونشر الاخبار الكاذبه. ولذلك يا اخوان نوهوا على اخوانكم، على ابنائكم، على بناتكم. ما له داعي تصور والله الصاروخ وايضا الدفاعات الارضيه الكويتيه وهي تتصدى ببساله وبقدره وبشجاعه لهذه الصواريخ، لانك انت بذلك بهذا التصرف الاقل ما يقال عنه ساذج، انت قاعد تدل العدو الايراني الغاشم عن اماكن حقيقه حساسه، او تعطيهم معلومه وانت رجل يعني ما تدري. لذلك الاخوه الافاضل الاكارم ما يجوز هذا التصرف، يجب ان يقف. ولذلك شوف اللي نشر اليوم الفيديو تم ضبطه. ولذلك انا ادعو حتى اصحاب وسائل التواصل الاجتماعي وايضا الواتساب، يا ساده من بعث فيديو او صوره وهو مو متاكد، ارجو منك بصفتي ايضا محامي متمترس في القانون الجنائي، اقول لك امسح برجاء هذا الواتساب او امسح هذه التويتر، لانك انت ما قاعد تساعدنا، انت بهذه الطريقه قاعد تضرنا. ولكم مني خالص الشكر والتقدير.